தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உள்ள வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் அவங்க நீங்கள் போட்டுட்டு இந்த வீடியோவில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் நேரில் இந்த லொகேஷன் வந்திருக்கேன். இந்த லொகேஷன் வரும்போது கையில் அப்படி ஒரு மாதிரி சிலுத்து ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமாக பயமாக இருக்கேன். ஓகே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் வீட்டில் வந்து இந்த சின்ன சின்ன வயசுலேருந்து வீடியோஸ் காமிச்சு இந்த சும்மா அந்த அங்கே போனால் இங்கே போனால் பயம் இருக்கும், பேய் இருக்கும், இப்படி சொல்லி தான் இது பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இருக்கா என்னன்னு தெரியல, நான் நம்பல, பட் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே ட்ரை பண்ணிக்கிறார். ஸோ நான் அப்பவே சொன்னேன் ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வெல்கம் பண்ணிடுவோம். ஆனால் அதே டைமிங்கில் அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணலாம்னு சொல்லி நம்ம கௌதம் பிளான் பண்ணிட்டாரு. அது என்ன மாதிரி நடக்க போகுதுன்றத கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் வந்து ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். அதை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அண்ட் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா பேயின்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையான்றது அந்த ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் இருந்தார். என்கிட்ட பேசினப்ப அப்பத்துலேருந்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இங்கே ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் அதே கேள்வி தான் கேட்டார். அதாவது பேய் இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களா பார்க்கல நம்மளாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் தெரிஞ்சுதான் நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த டாஸ்க் தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். என்ன டாஸ்க்? சவுண்ட் கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை, வைக்காதீங்க. அது அப்படி தான் கேட்கும். வெல்கம் பண்ணிக்கிறது. எஸ் இப்போ இந்த மாதிரி ஆமாம் ஸ்பூக்கி ஃபேமிலியில் வந்துருக்காங்க. உங்களை ஃபஸ்ட் டைம் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் இப்போ என்ன டாஸ்க் சொல்லுறோம், நீங்கள் இப்போ உள்ள போறீங்க, நீங்கள் தனியாக தான் போகிறீங்க. நீங்கள் கையில் வந்து கோப்ரோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். தனியாக தான் போகிறாரா? ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செம்ம டாஸ்க் அப்போ. ஆமாம். ஸோ வந்து இவர் ரொம்ப நேரம் வந்து நான் தனியாக விட போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் தான் இவர் வந்து போயிட்டு கடன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரணும். எதுக்காக இந்த டாஸ்க்னா அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி இவருமே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்ஸ்டாலிங் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ ஒரு வாட்டியாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வரேன், எனக்கும் அந்த ஃபீல் ஹாரர் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே சேம் கொஸ்டின் தான் இவருமே என்கிட்ட கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த டாஸ்க்கை வந்து நான் அப்பயே வந்து நான் முடிவு பண்ணி வச்சிருந்தது. ஸோ இப்போ அதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அண்ட் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இவர் என்னடா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவர் வந்து தனியாக உள்ள விட்டீங்கன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வெளியே தான் இருக்க போகிறோம். இவர் மட்டும் உள்ள போக போறாரு. என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வித்தின் செகண்ட்ல நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இவர் வந்து ரெஸ்க்யூ பண்ணுவோம். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போவே ஒரு மாதிரி பயமாக இருக்கு. நீங்கள் எதுவுமே உரி பண்ணிக்க வேண்டாம். சரியா? ரிலாக்ஸாக உள்ள போறீங்க. அங்கங்க இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும், அங்கங்க சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுறீங்க, முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அதுலேயும் வேற இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. அதனால இன்னும் பயமாக இருக்கு ரொம்ப. ஆக்சுவலாக கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு அமாவாசை. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்சுவல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசுவோட வீடியோ பார்த்துருந்தா அதில் வந்து ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க. ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னா பௌர்ணமி டைம்லோ இல்லைனா வந்து மேக்ஸிமம் 99% வந்து அமாவாசையில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அதனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தான் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது வந்து இன்னைக்கு நடந்திருக்கா பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 3 பேர் இன்னைக்கு வந்திருக்கோம். அண்ட் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், எதுக்காக வந்திருக்கோன்றத சொல்லிட்டேன். ஆனால் இந்த சேலஞ்ச் விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லலை. ஸோ இப்போ தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்ன்றது அதை ரிவீல் பண்ணாமல் இருந்தேன். இப்போ தான் ரிவீல் பண்ணுறேன். சரி ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சேஃப்டி திங்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்தில் எதுவுமே வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் வந்து அதோட இருக்கிற ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறோம் உள்ள. ப்ரோ நீங்கள் தைரியமாக போங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் வந்து நாங்கள் 2 பேரும் டக்குனு உள்ள வந்துடும். சரியா?